815 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியை அளித்து எங்களை சாட்சிகளாக வாழச் செய்கிற இயேசுவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 816 அப்போஸ்தலர் 1:11 உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளுக்காக தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 817 அப்போஸ்தலர் 2:3 அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் கூடியிருந்த சீஷர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்த உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 818 அப்போஸ்தலர் 3:6 வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பேதுருவுக்காக இயேசுவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 819 அப்போஸ்தலர் 3:26 எங்களையெல்லாம் எங்களுடைய பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி எங்களிடத்திற்கே அவரை அனுப்பின தேவாதி தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 820 அப்போஸ்தலர் 4:31 சீஷர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லும்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பின எங்கள் தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 821 அப்போஸ்தலர் 6:8 விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவானுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 822 அப்போஸ்தலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணின தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 823 அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரியும்படிக்கு அவருடனே கூட இருந்த தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 824 அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று உம்முடைய வார்த்தைகளுக்காக தேவனே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 825 அப்போஸ்தலர் 18:10 நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்காக தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று பவுலுக்கு தரிசனமாகி சொன்ன கர்த்தரே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 826 அப்போஸ்தலர் 19:11-12 பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இவ்விதமாக பவுலின் கைகளினாலே தேவன் செய்த விசேஷித்த அற்புதங்களுக்காக உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 827 அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றும் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று பவுலை வழிநடத்தின கர்த்தரே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 828 ரோமர் 3:25 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாமே பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான்களாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் வந்த நீதியுள்ள நியாயாதிபதியே, உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 829 ரோமர் 4:20
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாமுக்காக தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 830 ரோமர் 5:5 படி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு தம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே இயேசுவே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 831 ரோமர் 5:8 படி நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிற தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 832 ரோமர் 5:19 படி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகரை நீதிமான்களாக்குகிற இயேசுவே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 833 ரோமர் 5:21 படி பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆகவே இயேசுவே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 834 ரோமர் 6:23 படி தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆகவே உம்முடைய கிருபைக்காக தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 835 ரோமர் 8:15 படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 836 ரோமர் 8:26 படி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 837 ரோமர் 8:28 படி தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆகவே எங்கள் தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 838 ரோமர் 8:33 படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை நீதிமான்களாக்குகிற தேவனே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 839 ரோமர் 11:36 படி நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றப் போகிற கர்த்தரே உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். 840 ரோமர் 36 படி சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 841 ரோமர் 12:12 படி நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று எங்களுக்கு போதித்த பவுல் அப்போஸ்தலருக்காக இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 842 ரோமர் 12:20-22 படி உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எங்களுக்கு போதித்த பவுல் அப்போஸ்தலருக்காக இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 843 ரோமர் 16:20 படி சீக்கிரமாய் சாத்தானை தம் கால்களின் கீழே நசுக்கி போடுகிற சமாதானத்தின் தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.